முகரல பாரு முகரல தரியா யாரியா மொல நீ முகர கட்ட கேட்டுக்கு நீக்குறக்காரன் புருஷன் கேட்டாலாம். ஏய் இந்த பழமொழி என்ன கேட்ட அது என்ன நீக்குறக்காரனா என் தமிழ்நாட்டுல ஆள் இல்லையா என்ன அவன் வந்தாத்தான் தும்பிச்சம் கேட்ட உன்னை அடிப்பேன் சாச்சா. ஏங்க அவங்க தூக்கி சுத்தி விட்டுருவாங்க தூக்கி சுத்தி விட்டுருவாங்க. ஒன்னெல்லாம் சுத்தி விட மாட்டாங்க, ஒன்னெல்லாம் ட்ரில் போட்டுருவாங்க. ஏண்டா ராதா, என்னடா இதெல்லாம் யாரா கேட்டது? என்னடா நீ எப்படா கட்டி பிடிப்பேன்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, நானும் கட்டி பிடிப்பையா? எப்பதான்டா கட்டி பிடிக்கிறேன்? இப்படித்தான் ஒரு மேடையில சொல்லி நான் உணர்ச்சி வசப்பட்டு கட்டி பிடிச்சேன். சரி என்னாச்சு? அவன் லவ்வர், இந்த பிள்ளை லவ்வர் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல 8 பேர் அருவாக்கம் போட நிக்கிறாங்க. 8 பேர் அது யாருங்க? ஆனா முன்னோர்கள் சொன்ன பழமொழி முருகா பழிக்குதுடா. எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது, ஆனா இவ புத்துக்குள்ள இம்புட்டு பாம்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பேசிக்கிட்டு இருக்கும் போது பிள்ளை வந்துருச்சு, வாங்கடா வளகாப்புக்கு போவோம். இங்க பாருடா. அப்ப காமி பாக்குறேன். எத ஓசில படம் பாப்பேன்னு எனக்கு தெரியும். எதை காட்ட சொல்ற? வேணும்னா 100 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி விடுறேன். ஏங்க யாரியா மொல நீ? வந்தோடனே என்ன வர்ணிச்சு பாருறியே, எதுக்கு வர்ணிச்சு பண்ண? 5:30 வரைக்கும் என் தம்பி பழனி முருகன் இருக்கான் பாரு, லைட் மேனு நாட்டாம தம்பி. அவன் தான் பிரகதீஸ்வரி வேணும்னு இந்த குஞ்சு தகவலி முண்டைய போட்டவன். என்னையா அப்பப்ப உள்ள வர்றானே, அண்ணனை பார்க்க வரல. இல்லங்க இந்த அண்ணத்தை பார்க்க வரல, உன் பழைய கிண்ணத்தை பார்க்க வரல. அவர் வந்ததுல இருந்து அண்ணே சொன்ன அவர் தங்கச்சின்னு சொல்லிட்டாரு. ஏன் அவளை கேவலப்படுத்துற? ஆனா நம்ம ஆளுகளையும் சொல்லி குத்தம் இல்லப்பா. நான் டீ கேக்குறேன் உள்ள, ஒரு ஆளு சொல்றாரு என்னன்னு, நீ என்ன புடிங்கி தள்ளன உனக்கு டீ? இந்த புள்ள கேக்குது, ஹலோ சார் டென்ஷனா இருக்கு, ஒரு டீ, ஒரு ½ கிளாஸ் டீ கிடைக்குமா? உடனே அவரு வெறும் டீ மட்டும் நீங்க சாப்பிட கூடாது, நான் வீட்டுல இருக்க குட்டையை பிஸ்கட்லாம் அள்ளிட்டு வருவேன். கொஞ்ச நேரம் பாக்குறேன், உள்ள வர காப்பி கடை வச்சுட்டேன். அப்ப உலகத்திலே பெண்களை வீட்டுக்குள் வைத்து அழகு பார்த்து வெளியிலே செருப்பு போடாமல் உழைத்து கொண்டு வந்து காப்பாற்றணும் உலகத்திலே ஆம்பளை தான். உலகத்திலே சிலை யாருக்கு வைப்பது என்று கேட்டால், பாடுபட்டு உழைக்கக்கூடிய நீ வீர தமிழனுக்கு ஊர் ஊரா செலவைகிறான்னு சொல்லுவேன். பாரு கை தட்டுறாங்க. ஏன் நாளை பின்ன பொண்டாட்டி கஞ்சி ஊத்துவான்னு கை தட்டான். இல்லாத நாளைக்கு விளக்க மாட்டேன். ஆண்களுக்கு செலவைக்கன்னு யார் சொன்னது? பெண்களுக்கு செலவைக்கிறா? உனக்கு அந்த காலத்து ஆம்பளைகளுக்கெல்லாம் உழைச்சு கொட்டினாங்க, இந்த காலத்து ஆம்பளை எல்லாம் போறீரா? பொம்பளை வேலைக்கு அனுப்பிட்டு நீ எல்லாம் வீட்டுல இருக்கியே, உனக்குள்ள கொஞ்சமா வெக்கமான ஏதாவது இருக்கா? வெக்கமான சூடு சொல்றா இருந்தா எதுக்கு உன்னைய மாதிரி ஊத்த முடிய கல்யாணம் பண்றேன்? மறுபடி பொண்டாட்டிங்க. எப்ப நீ என்ன கல்யாணம் பண்ண? ஊருக்கு சொல்லிட்டு யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? மேடம் திஸ் மேடை பப்புனு என்பவன் ஒரு கதாநாயகன், நீங்க ஒரு கதாநாயகி. சரி, நீ வயசுக்கு வருவியோ வரமாட்டியோ, என்ன பண்ண போற? பகவானே ரஜன் எனக்கு தெரியாது. நீ கல்யாணம் பண்ணிட்டியோ பண்ணலையோ, நோ புருஷன் பாடு ஓம்பாடு. ஆமா, அதே மாதிரி உன் செவத்த தொழிக்கு 10 பேர் உன்னை ஒன் சைடா பின் தொடருவான். ஏன்னா கருங்குளத்து முனி உன்னை அடிச்சிருக்கு, உன் கண்ணுல தெரியுதுடி. ஏன்னா செவத்த தொழில் மினுமினு இருக்கும் போது சேவிங் பண்ணா கூட மருதங்குடியில இருந்து மருதமணி வருவேன் நாடகம் பார்க்க. இதுவே என்னை மாதிரி கப்பக்கால நிக்கிறவன் அவன் பாப்பானா? அவன் வந்து